राधा माधव बिहारी राधा माधव कुंज बिहारी गोपीजन वल्लभा गिरिवरदारी गोपीजन वल्लभा गिरिवरदारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुना तीरावनचारि यमुना तीरावनचारि राधा कुंज बिहारी हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे हरे राधा माधव राधा माधव जय राधा माधव जय कृष्ण बलराम जय कृष्ण बलराम जय जय प्रभुपाद प्रभुपाद जय जय प्रभुपाद जय जय गुरुदेव जय जय गुरुदेव नित्यानंद हरि बोल नित्यानंद हरि ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेष्वत्रेषु नित्यं भागवते भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः काञ्चन स्मृते अस्मिन् दुष्करं स्मृते विपरीतं स्यात् श्री चैतन्य नमामि तम् हरे कृष्ण இன்று ஸ்ரீமத் பாகவத புராணம் 3ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம் அதில் பதம் 4 சுதஸ்ய பும்சாம் சுசீரோஷ்மஸ்ய ஷமஸ்ய धन्व अंजसा शूरभिर्घटितोऽर्धम् तत्तद्गुणानुश्रवणं मुहुन्तः पादारविन्दं हृदयेषु येषाम् हृदयस्य पुंसां सुशीरोषमस्य नन्व अञ्जसा सूरिभिर्पीडितोदरम् तत्तद्गुणाश्रवणं मुहुन्त பாதாரவிந்தம் ஹிருதயேஷு ஏஷாம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சுதஷ்ய செவிகளின் மூலம் கேட்கும் மனிதர்கள் பும்சாம் அப்படிப்பட்டவர்கள் சூசிர நீண்ட நாட்களுக்கு
சிரமஸ்ய மிகுந்த சிரமத்துடன் நனு நிச்சயமாக அஞ்சச விரிவாக சூருவி தூய பக்தர்களினால் ஈடித விளக்கப்படுவதனால் அர்த்த கூற்றுக்கள் தத் அந்த குண உன்னத குணங்கள் அனுஷ்வரணம் சிந்தித்து முகுந்த முக்தியருளும் முழுமுதற் கடவுள் பாத அரவிந்தம் தாமரை திருவடி ஹிருதயேஷு இதயத்தினுள் ஏஷாம் அவர்களின் மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சிவபாடத்தில் ஜெய். தமது ஆன்மீக குருவினிடம் மிகுந்த சிரமத்துடனும் நீண்ட நாட்களுக்கும் பக்தர்களை பற்றி கேட்க விரும்புவோர் தூய பக்தர்களின் குணங்களையும் செயல்களையும் பற்றி தூய பக்தர்களின் வாய் நின்றே கேட்டல் வேண்டும். தமது பக்தர்களுக்கு முக்தி அருளும் முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளை தூய பக்தர்கள் எப்பொழுதும் தங்கள் உள்ளங்களில் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர். பொருளுரை. தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து வேதங்களை கேட்பதனால் மாணவர்கள் உயர்ந்த தவங்களை செய்வதற்கான பயிற்சியினை பெறுகின்றனர். அவர்கள் பகவானின் செயல்களை பற்றி மட்டும் கேட்டல் வேண்டும் என்பதோடு பகவானின் தாமரை திருவடிகளை தமது உள்ளங்களில் எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பக்தர்களின் உன்னத குணங்களை பற்றியும் கேட்டல் வேண்டும். ஒரு தூய பக்தனை ஒரு கணம் கூட பகவானின் தாமரை திருவடிகளில் இருந்து பிரிக்க முடியாது. ஐயத்திற்கிடமின்றி பகவான் அனைத்து உயிர்களின் இதயங்களிலும் இருக்கின்றார். ஆயினும் அவர்கள் இதை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் மாயையின் உலகியற் சக்தியினால் மயக்கமுற்றிருக்கின்றனர். இருப்பினும் பகவான் இருப்பதை பக்தன் உணர்ந்து கொள்கின்றார். அதனாலேயே பக்தர்களால் பகவானின் தாமரை திருவடிகளை தங்கள் இதயங்களில் காண முடிகின்றது. இது போன்ற தூய பக்தர்கள் பகவானுக்குரிய புகழினை தாங்களும் பெற்றிருப்பர். இவர்கள் உண்மையில் தன்னை விடவும் வழிபடத்தக்கவர்கள் என்று பகவானாலேயே பரிந்துரைக்கப்படுகின்றனர். பக்தனை வழிபடுவது பகவானை வழிபடுவதை காட்டிலும் வலிமை மிக்கதாகும். ஆகையினால் மனவாசகம் கடந்த நிலை பற்றி பயிற்சி பெற்ற மாணவர்களின் கடமையாவது பகவானின் தூய பக்தர்களிடமிருந்தே தூய பக்தர்களை பற்றி கேட்பதாகும். ஏனெனில் ஒருவன் தான் தூய பக்தனாக இல்லாதிருந்தால் பகவானை பற்றியோ அல்லது அவரது தூய பக்தர்களை பற்றியோ அவனால் விளக்கமாக சொல்ல முடியாது. ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே. நம ஆச்சாரிய பாதாய நிதாய கிருபப்ரதாயினே கௌரகதாமதாய நகரகிராமதாரிணே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाते सदारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீமத் பாகவத புராணம் 3ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 13 அதில் பதம் 4. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்கள் செய்யக்கூடியவை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வரோம். அதுல இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றார். மைத்ரேய முனிவர் விதுரர்கிட்ட சொல்றாரு. ஏன்னா நேத்து நம்ம பார்த்தோம், பகவானை பற்றி மட்டும் விதுரர் கேட்பதற்கு விருப்பம் கொள்ளவில்லை. இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் பிரபுபாதர் தன்னுடைய பர்பட்ல அந்த பாயிண்ட மென்ஷன் பண்றாரு. தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து வேதங்களை கேட்பதனால் மாணவர்கள் உயர்ந்த தவங்களை செய்வதற்கான பயிற்சியினை பெறுகின்றனர். அப்படி உயர்ந்த தவங்களை செய்யணும்னு நினைக்கக்கூடிய விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் பகவானின் செயல்களை பற்றி மட்டும் கேட்டல் வேண்டும் என்பதோடு அப்படின்னு சொல்லி நினைக்கின்றார். இப்போ ஆன்மீகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய மனக்கற்பனையால புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் எத்தனையோ நபர்கள் எல்லாம் தாங்கள் ஆன்மீகத்தை பயிற்சி செய்கின்றோம், ஆன்மீகத்துல முன்னேறியவர்கள் நினைக்கின்றவர்கள் எல்லாம்
கிருஷ்ண பக்தியை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் செய்வதுதான் பக்தியா, நாங்கள் பக்தி செய்யவில்லையா அப்படின்ற கேள்வியை கேட்கின்றார்கள். ஆனால் அது நிச்சயமாக பக்திக்கு அழைத்து வருவதற்கு ஒரு சாதகமாக இருக்கலாம். பகவான் சொல்றது மாதிரி ஆஹ் வேதத்தின்படி வேதத்தை பின்பற்றுபவர்கள் வந்து படிப்படியாக முன்னேறுவார்கள். அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யும் பொழுது இந்த கிருஷ்ண பக்தி, உண்மையான பக்தி அப்படின்றது என்னன்னா கிருஷ்ண பக்தி தான். ஸோ அதற்கு வருவதற்கு அவர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கலாம். ஆனால் அதுவே பக்தி ஆகாது. இந்த தூய பக்தி அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ஒன்று கிருஷ்ணரால் அல்லது அவருடைய தூய பக்தர்கள் ஆச்சாரியர்களால் சொல்லப்படணும். அதை பின்பற்றும் பொழுது இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்றது வந்து நாம சுலபமாக பெறலாம். அதை இனிதே வளர்க்கலாம். அந்த விஷயத்தை நம்ம பெற்றாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம எல்லாம் பாக்கியவான்கள். ஆனால் அதை வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வழிமுறைகள்ல என்ன மிகச்சிறந்த விஷயமாக இங்க என்ன சொல்றாரு மைத்ரேய முனிவர்? பகவானை பற்றி மட்டும் கேட்பது கிடையாது, அவருடைய தூய பக்தர்களை பற்றியும் கேட்கணும். இந்த ஸ்லோகத்துல வந்து தமது ஆன்மீக குருவிடம் மிகுந்த சிரமத்துடனும் நீண்ட நாட்களும் பக்தர்களை பற்றி கேட்க வருகிறோம். தூய பக்தர்களின் குணங்களையும் செயல்களையும் பற்றி தூய பக்தர்களின் வாய் நின்றே கேட்டல் வேண்டும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பகவானை பற்றி தூய பக்தர்களிடம் இருந்தே நம்ம கேட்கணும். குறைந்தபட்சம் அந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும், கலவு சூத்ர சம்பவ. எல்லா கட்டுண்ட ஜீவாத்மாக்களுடைய பிறப்பின் அடிப்படை என்னவா இருக்கு அப்படின்னா சூத்திரர்கள் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு சொன்னது மாதிரி இந்த வர்ணாசிரம தர்மங்கள்ல நான் எதுலையுமே நான் நடக்கமாக மாட்டேன். பகவானை பற்றி கொள்ளணும்னு நினைக்கின்றவர்கள், பகவானை தங்களுடைய ஹிருதயத்திலே சுமக்கணும்னு ஆசை கொள்கின்றவர்கள் இந்த வர்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களுக்கு எந்த வர்ணமும் பொருந்தாது, எந்த ஆசிரமும் பொருந்தாது. அப்படிப்பட்டவர்கள் தூய பக்தர்கள். அவர்களிடமிருந்து நாம பகவானை பற்றியும் அவருடைய தூய பக்தர்களை பற்றியும் கேட்கணும். இதே மீண்டும் சொல்றோம்னா, கிருஷ்ணரை பற்றி கேட்பதனுடைய ரகசியத்தை பாகவதத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. யார்கிட்ட வேணாலும் இருந்து கிருஷ்ணரை கேட்டுடலாமா அப்படின்னா கிடையாது. மற்ற நபர்கள், பக்தி இல்லாத நபர்களிடமிருந்து நாம கேட்கும் பொழுது பாம்பினுடைய அந்த பல் தீண்டப்பட்ட பால் போன்றது. பார்ப்பதற்கு பால் ஆரோக்கியம் கொடுப்பதாக நமக்கு தோன்றும், ஆனால் அது விஷம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்துல எடுத்துக்கிறோம். இன்றைக்குமே நம்ம என்ன பார்க்கின்றோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அன்னைக்கு கூட ஒரு பக்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த குரல், ரொம்ப இனிமையான இசை இப்படின்றதுக்காக நம்ம நிறைய பேருடைய இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இவர்களை விட ரொம்ப இனிமையாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப பிடிச்ச மாதிரி பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பக்தியில் இல்லாத பட்சத்துல அதெல்லாம் பிரயோஜனமற்றதும் கிடையாது, விஷம் தோய்ந்ததுன்னு சொல்றாரு. ரொம்ப எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா, காலப்போக்கில் அந்த மாதிரி நபர்களை பற்றி அவர்கள் பாடக்கூடியதோ பேசக்கூடியதோ நம்ம கேட்கும் பொழுது பக்தி அப்படின்றது நம்மள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகும்னு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. அதனால இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். அப்படி பகவானை பற்றி மட்டும் கேட்பது தூய பக்தர்களிடம் கேட்பது அப்படின்னா இல்ல, தூய பக்தர்களை பற்றி கேட்பதும் தூய பக்தர்களிடம் தான் கேட்க வேண்டும். ஏன்னா பகவானை அவர்கள் எடுத்துரைப்பது எவ்வளவு சிரமமோ, அதே மாதிரி நாம புரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு சிரமமோ, அதே மாதிரி தூய பக்தர்களை பற்றியும் நாம புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு பகவானுக்கும் தூய பக்தர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது அப்படின்றத நம்ம போன இதுல பார்த்தோம். அதனால தூய பக்தர்களை பற்றி கேட்பதும் அவர்கள் மூலமாகவே கேட்கப்பட வேண்டும். ஏன் அந்த மாதிரி தூய பக்தர்களை பற்றி நம்ம கேட்கணும்? நேத்தே பார்த்தோம், அந்த ஒரு விஷயம் சொன்னோம். அந்த ஸ்லோகம் தான் இது. என்னது? தூய பக்தர்கள் தமது பக்தர்களுக்கு முக்தி அருளும் முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளை தூய பக்தர்கள் எப்பொழுதும் தங்கள் உள்ளங்களில் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதை பத்தி ஸ்ரீல பிரபுபார் அவருடைய பர்பட்ல மென்ஷன் பண்றது, எல்லோருடைய ஹிருதயிலும் பகவான் என்ன சொல்றாரு? சர்வசேஷாகம் பிரதி சன்னிவிஷ்டோ. எல்லோருடைய ஹிருதயத்திலும் இந்த ஜீவன் அந்த ஜீவன் கிடையாது, எல்லா ஜீவன்களும் இருக்கின்றார்.
ஆனால் எல்லா ஜீவன்களாலும் தங்களுடைய ஹிருதயத்துல பகவான் இருக்கிறத உணர முடியுமா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. பகவான் இருக்கிறத உணர்ந்தா அவர்கள் தவறு செய்வார்கள்னா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு ஒரு திருடன் அல்லது நம்மளே எடுத்துக்கலாம். நாம ஏதாவது ஒரு ஒரு தவறு செய்யணும்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்படியே சுத்தி பார்ப்போம். யாரும் யாராவது ஒரு நபர் இருக்காங்களா, நம்மளை யாரும் பாக்குறாங்களா அப்படின்றத பார்ப்போம். யாராவது இருந்தாங்கன்னா நம்ம செய்யறது கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா நம்மளால நம்மளுடைய இந்த புலனால நம்ம உணர முடியுது யாரோ ஒரு நபர் பக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி திருடன் என்ன பண்றான், போலீஸ் அதிகாரியோ இல்ல யாராவது இருந்தாங்கன்னா தவறு செய்ய கொஞ்சம் யோசிப்பான், தயங்குவான். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாரு பிரபுபாதர், பகவான் எல்லோருடைய ஹிருதயத்திலும் இருந்தாலும் அது ஏன் மற்றவர்களால உணர முடியல? அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஆனால் தூய பக்தர்கள் பகவானுடைய இருப்பை அவர்களால் உணர முடிகின்றது. இதற்கு ஒரு சின்ன வியாக்கியானம் மட்டும் கொடுத்துட்டு, இன்றைக்கு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல எத்தனையோ தூய பக்தர்லாம் இருக்கின்றார்கள். அதுல ஒரு பக்தரை பற்றி நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்க முயற்சி செய்யலாம். ஆஹ் பகவான் வந்து ஹிருதயத்துல மட்டும் கிடையாது, நம்மளுடைய சரீரத்துல பல்வேறு முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பா இருக்கிறார். அதுல நம்மளுடைய வயிற்றில் அக்னியா இருக்கக்கூடியவரும் பகவான் தான். அக்னி அப்படின்றது வந்து யக்ஞ நெருப்பு, மற்ற இது மாதிரி கிடையாது. அந்த நெருப்பு நம்மளுடைய சரீரம் கோயில் அப்படின்னா நம்மளுடைய இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னியும் வந்து பகவான். அப்படிப்பட்ட இந்த பசி, அந்த பசி அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக இன்றைக்கு மக்கள் எல்லாம் என்ன எடுத்துக்கொள்கின்றார்கள் அப்படின்னா மாமிசம். ராமாயணத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய முனிவர்கள், விஸ்வாமித்திரர் இந்த மாதிரி நிறைய முனிவர்கள் எல்லாம் யாகம் வளர்க்கும் பொழுது இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யாக நெருப்பை பாழ்படுத்துவதற்காக, யாகத்தை பாழ்படுத்துவதற்காக அந்த யாகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மாமிசம், மல ஜலம் இதெல்லாம் போடுவார்களாம். அதே மாதிரி இந்த யஜ்ஞ நெருப்பு, வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்பு பகவானுக்கு என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா இந்த இறைச்சி மாமிசத்தை வந்து கொடுக்கின்றார்கள். அதனாலதான் சொல்றாரு, அந்த மாதிரி நபர்களுக்கு இறைவனுடைய இருப்பு அப்படின்றது புரியல. அப்படி புரியாத நபர்கள் வந்து பணத்திற்காக பகவானை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த கலியுகத்துல நிறைய இருக்கு. அதான் நம்ம பார்க்கலாம், டிவியில எத்தனையோ நபர்கள் எல்லாம் பேசலாம், ஆனால் அது பிரயோஜனமற்றது. அதனால நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன, பிரபுபாதனுடைய இந்த குரல், தெய்வீகமான இந்த குரல் ஒருவேளை கேட்பதற்கு நமக்கு என்ன சொல்ற கடினமாக தோன்றலாம். நான் கூட கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அதை செக் பண்ணேன். என்னன்னா இந்த பாகவதத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பக்தர்கள் எல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ஸ்டோரியோட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர்களுடைய இந்த யூடியூப்ல பார்வை எத்தனை பேர் பார்த்திருக்காங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்திருக்காங்க. ஆனால் பிரபுபாதருடைய இந்த உபன்யாசம் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு யாரும் அதிகமா கேட்கல. ஒரு 100, 200, 500 இப்படிதான் இருக்கும். இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே பிரபுபாதர் சொன்னது மாதிரி அவருடைய ஆன்மீக குரு சொல்றது வந்து ஹை பிலாசபி. ஆனாலும் நான் அதை கேட்பதில் எனக்கு வந்து ரொம்ப விருப்பம் இருந்தது, பெரும் விருப்பம் இருந்தது. அது புரியலைனாலும் என்னுடைய ஆன்மீக குரு சொல்றாரு அப்படின்றதுக்காக நான் அதை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அதனால நம்மளுடைய பயிற்சி எப்படி இருக்கணும், அது புரிகின்றதோ புரியலையோ இது முதல் நிலை. ஆனால் கேட்க கேட்க கண்டிப்பாக அந்த உயர்ந்த தத்துவம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தத்துவத்தை எல்லாம் நமக்கு வாரி வழங்கியவர்கள் வந்து பகவானுடைய தூய பக்தர்கள். அதுல நரஹரி சர்க்கார் அப்படின்ற ஒரு பக்தர். ஆக்சுவலா சாஸ்திரம் என்ன குறிப்பு கொடுக்கின்றது, இவர்கள் வந்து பகவான் மட்டும் கிடையாது, பகவானுடைய தூய பக்தர்களும் எப்பேற்பட்டவர்கள், அவர்கள் யாராக இருந்தார்கள்னு இந்த மாதிரி பாகவதத்திலேயோ சைத்தன்ய சரிதாமிரதத்திலேயோ இதெல்லாம் குறிப்புகள் எல்லாம் இருக்கும். அப்பதான் தூய பக்தர்கள் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த விதத்துல நரஹரி சர்க்கார் தாக்குரார் யார் அப்படின்னா கிருஷ்ணலீலையில அவர் வந்து மதுமிதா அப்படின்ற அந்த பேரோடு கோபியராக இருந்தார். அவர் வந்து சைத்தன்ய லீலையில நரஹரி சர்க்காரா வர்றார்.
பகவானுடைய தூய பக்தர்கள் எப்பொழுதுமே பகவான் எந்த மாதிரி லீலையில் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் இணைந்தே வருகின்றார்கள். அந்த விதத்துல கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு 1479வது வருடம் வந்து நரஹரி சர்க்கார் தாக்கூரார் வந்து ஸ்ரீகாந்தா அப்படின்ட்டு நவதீப் பக்கத்துல ஒரு இடம், காத்வா பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து தோன்றுகின்றார். ஸோ அவரை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாம். இன்னைக்கு ஹரிலா பிரபு கிளாஸ் இருக்கு. அவர் கனெக்ட் ஆயிட்டாருன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், சைத்தன்ய லீலையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தனி மரம். என்ன மரம்? கற்பக விருட்சம். மாதவேந்திர பூரி அப்படின்றவர் வந்து விதையாக இருந்தார். அதான் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இந்த மாதவேந்திர பூரி அப்படின்றது வந்து விதை, ஈஸ்வரபுரி வந்து வேர், அந்த தண்டு அப்படின்றது வந்து சைத்தன்ய மகாபிரபு. அதுல 4 முக்கியமான கிளைகள். நித்யானந்த பிரபு இருக்காரு, அத்வைத ஆச்சாரியா இருக்காரு, கதாதர் பண்டிதர் இருக்காரு, ஸ்ரீவாஸ் பண்டிதர் இருக்காங்க. அதுல இருந்து உபகிளைகள்னு நிறைய வரும். சைத்தன்ய சரிதாமிரதம் இப்படிதான் விளக்குகின்றது. இந்த மாதிரி நிறைய கிளைகள் உபகிளைகளும் இருக்கின்றன. இந்த நரஹரி சர்க்கார் தாக்கூரார் இருக்காரு இல்லையா, இவரும் வந்து ஒரு உபக்கிளைகளை சேர்ந்தவர். கதாதர் பண்டிதர் ராதாராணியினுடைய கிளையிலிருந்து ஒரு உபக்கிளையாக வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஸோ அப்படி இந்த நரஹரி சர்க்கார் வந்து டாக்டர் ஃபேமிலியில வந்து அவர் பிறகுறார். ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம பிரபுபார் கொடுத்த விளக்கத்தை நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்ப நம்ம ரீசெண்டா பாக்குற மாதிரி குடும்பம், இந்த குடும்பம் அந்த குடும்பம் அப்படின்றதும் கிடையாது. பிறப்பு அப்படின்றது வந்து பக்திக்கு தடையே கிடையாது. ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபுவே விருப்பப்பட்டாராம், நீ வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஃபேமிலியில வந்து நீ பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவர் வந்து டாக்டர் ஃபேமிலியில வந்து அவர் பிறக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காட்வா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகாந்தா அப்படின்ற அந்த கிராமம், அதுல நிறைய பேரு பகவானுடைய பக்தர்களாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதுல பெரிய துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த ஜட உலகம் எப்பேற்பட்டது, குறிப்பாக இந்த கலியுகம் எப்பேற்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சாக்ஷாத் பகவானே அவதாரம் செஞ்சு அந்த இடத்துல லீலைகள் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனாலும் எல்லோரும் பக்தர்களாக ஆயிட்டாங்கன்னா இல்ல. இதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிருதயத்துல மட்டும் கிடையாது, பகவான் நேரடியாக வெளியிலே இருக்கிறாரு, பக்கத்திலே பார்க்க முடிகின்றது. ஆனால் அவர்களால் உணர முடிஞ்சிருச்சுன்னா கிடையாது. ஆனாலும் இதை தாண்டி தூய பக்தர்கள் எத்தனையோ நபர்கள் எல்லாம் இருந்தார்கள். அதுல ரொம்ப முக்கியமானவராக இந்த நரஹரி சர்க்கார் தாக்கூரார் வந்து இருக்கின்றார். இவருடைய இந்த தோற்றம், அதாவது மதுமதி அப்படின்ற ஒரு பேர்ல இருந்தாரு, இன்றைக்கு நரஹரியா இருக்காருன்னு சொல்லிட்டு கௌர குணோதேஷா தீபிகான்னு ஒரு புத்தகம் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அதான் பார்க்கிறோம், பகவானை பற்றியும் நம்ம தூய பக்தர்களை பற்றியும் ஏதோ ஒரு இதுல இருந்து குறிப்பிடப்பட்டிருக்கணும். கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி நமக்கெல்லாம் தெரியும், சைத்தன்ய சரிதாமிரனுடைய ஆசிரியர். இந்த சைத்தன்ய லீலையை பற்றி நிறைய நபர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியால் இயற்றப்பட்டது. சைத்தன்ய மங்கலம் அப்படின்றது வந்து லோச்சன் தாஸ் தாக்கூரார் அவரால் கொடுக்கப்பட்டது. சைத்தன்ய பாகவதம் அப்படின்றது வந்து பிருந்தாவனஸ் தாக்கூரார் அவர் வந்து கொடுக்குறார். இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள் வந்து பல்வேறு நபர்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். அதுல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர் வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஒரு குறிப்பிட்ட சில தூய பக்தர்களை பற்றி அவர் வந்து குறிப்பிடுகின்றார். அதிலும் குறிப்பாக இந்த ஸ்ரீகாந்தா அப்படின்ற இந்த கிராமத்துல வசித்தவர்களை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். அதுல வந்து பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரீ முகுந்தா, ஸ்ரீ ரகுநந்தன். இந்த ரகுநந்தன் யார் அப்படின்னா முகுந்தனுடைய பையன். ஸ்ரீ சிரஞ்சீவா, ஸ்ரீ ஸ்லோச்சனா, ஸ்ரீ தாமோதர் கவிராஜ், ஸ்ரீ ராமச்சந்திர கவிராஜ், ஸ்ரீ கோவிந்த கவிராஜ், ஸ்ரீ பலராம் தாஸ், ஸ்ரீ ரதிகாந்தா, ஸ்ரீ ராமகோபாலதாஸ், ஸ்ரீ பீதாம்பரதாஸ், ஸ்ரீ சச்சினந்தனா, ஸ்ரீ ஜெகதானந்தா. ஸோ இவர்களை பற்றி சொல்லிட்டு கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இவர்கள் எல்லாம் தூய பக்தர்கள் எப்படி அறியப்படுகின்றார்கள்?
இவர்கள் பார்த்த நபர்களுக்கு அத்தனை பேருக்கும் கிருஷ்ண பக்தி இவர்களால சுலபமாக இந்த கிருஷ்ண பிரேமை அப்படின்ற இந்த பழங்களை தாராளமாக விநியோகிக்க முடிந்தது. பிரபுபார் ஒரு உதாரணம் கொடுப்பாரு. பழம் விற்கிறவங்க வந்து இந்த கூடையில தலையில வச்சுட்டு பழம்லாம் வச்சிருவாங்க. கேட்ட மாத்திரத்துல பழத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர்கள் தலையிலே சுமக்கின்றார்கள் பழங்களை. அதே மாதிரி கிருஷ்ணரை யாரால் கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு அப்படின்னா, எப்பொழுதுமே தங்களுடைய ஹிருதயத்தில் யார் சுமக்கின்றார்களோ அவர்களால் கொடுக்க முடியும். அந்த விஷயத்துக்காக இத்தனை நபர்களை, குறிப்பாக அந்த ஸ்ரீகாந்தா அப்படின்ற அந்த கிராமத்துல இருப்பவர்களை பற்றி அவர் வந்து குறிப்பிடுகின்றார். இந்த ஸ்ரீகாந்தா நகரம் இருக்கு இல்லையா, ஐ மீன் கிராமம், அதுல வந்து பல்வேறு மருத்துவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அதுல நிறைய நபர்கள் குறிப்பாக இந்த பக்தியை மேற்கொண்டிருந்தார்கள். சைத்தன்ய மகாபுருனுடைய கருணையால அவருடைய காலத்துல இந்த ஸ்ரீகாந்தா அப்படின்றதான் என்ன சொல்றது, மெயின் ப்ரீச்சிங் சென்டரா ஆரம்பிச்சான். இன்றைக்கு நாம பார்க்கின்றோம் அந்த நாமகட்டான்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு ஊரே என்ன சொல்றது, பிரச்சார மையமாக இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீகாந்தாவுக்கு வந்து நிறைய பேர் வரணும்னு விரும்பினார்களாம். தங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு அங்கே போய் வரணும்னு இருந்த மக்களும் பக்தர்களும் நிறைய இருந்தார்கள்னு சொல்லப்படுகின்றது. அவர் வந்து 1479-80 வந்து தோன்றுகின்றார். அவருடைய தந்தையின் பேர் வந்து நாராயணதாஸ், தாயினுடைய பேர் வந்து ஸ்ரீகோய். இந்த ஸ்ரீகோய் தாய் யார் அப்படின்னு கேட்டா முராரி சேனாவின் மகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அவருடைய தந்தை நாராயணதாஸ்க்கு வந்து 3 புதல்வர்கள். ஒன்று முகுந்தர், மற்றொரு மாதவர், கடைசியா தான் இவர் வர்றார். இந்த ரகுநந்தன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து முகுந்தனுடைய பையன். இது எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பக்தி ரத்னாகரா அப்படின்ற ஒரு புத்தகத்துல சொல்லப்படுகின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த சைத்தன்ய மங்களா அப்படின்ற அந்த புத்தகம், அது வந்து லோச்சன் தாஸ் தாக்குரார் தான் அதை இயற்றினார். அந்த லோச்சன் தாஸ் தாக்குரார் வந்து நரஹரி, இப்ப நம்ம பார்க்கின்ற இந்த நரஹரி அவருடைய சீடராக இருக்கின்றார். அவர்தான் சீடர். அதனால இந்த சைத்தன்ய மங்களாவில தன்னுடைய ஆன்மீக குரு அவரை பற்றியும் அதுல குறிப்பு நிறைய அவர் கொடுத்திருக்கிறார். கதாதர் பண்டிதர் யாரு, ராதாராணியினுடைய அம்சம். ஸோ ராதாராணி வந்து கதாதர் பண்டிதரை பற்றியும் நரஹரி பற்றியும் லோச்சன் தாஸ் தாக்குரார் வந்து சைத்தன்ய மங்களாவில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, இவர்கள் 2 பேரும் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய நெருங்கிய கூட்டாளிகள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆக்சுவலா இந்த மதுமதி அப்படின்றது வந்து மஞ்சரியில வர்றாங்க. மஞ்சரி அப்படின்றது வந்து சாதாரண நபர்கள் கிடையாது. ஒரே நிமிஷம், பிரபு இன்னும் கனெக்ட் ஆகி வந்துட்டாங்களா? ஹரே கிருஷ்ணன், பிரபு வந்துட்டாங்க. நம்ம இதை நாளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணன். हरे कृष्णा। हरे कृष्णा संकर्षण भगवान प्रभु। நடப்பான பிரபு. உங்களுடைய சுவாரஸ்யமான சொற்பொழிவுக்குள்ள நான் நடுவில் புரிஞ்சுட்டேன். இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எப்பவுமே தூய பக்தர்ல இருந்தா கேட்கணும் அப்படின்னு கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. சரி, பிரபாதான் தூய பக்தர், அவர்கிட்ட கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं गुरुः रसिका भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी।
ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानञ्जनशलाकय चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति सपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरोन् श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विषमानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखम करोति वाचालं पंगुलंगायते गिरिपातमहं वन्दे श्रीगुरुं दीर्घारिणं परमानंद माधवं सचैतन्यमीश्वरम्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मृते प्रीतं स्यात् श्री चैतन्यं नमामि तम्। ஆக நம்ம பரீட்சித் மகாராஜருடைய சரித்திரம் இதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பரீட்சித் மகாராஜருடைய சரித்திரத்தில் பகவான் பீஷ்மதேவர் அவர் மரணப்படுக்கையில் இருக்கின்றார். அவர் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு பாண்டவர்களுக்கு பலவிதமான உபதேசங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் பாண்டவர்கள் பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர் நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்த பிறகு அவர் அந்த கஷ்டங்களுக்கான காரணத்தை தேடுகின்றார். ஏன்னா இது ஒரு சாதாரணமாக எல்லாருமே செய்யக்கூடிய ஆராய்ச்சி. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் இந்த கஷ்டம் எதனால வந்திருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை தேடி அந்த காரணத்தை நாம் நிவர்த்தி செய்ய பார்க்கின்றோம். அது சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. தூய பக்தர்களுக்கு கஷ்டம் வரும்போது அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா அவங்க தூய பக்தர்கள், அவங்க பகவானுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அப்போ அவங்களுக்கு ஏன் கஷ்டம் வரப்போகுது? சாதாரண மனிதனுக்கு கஷ்டம் வருது, அதுக்கு காரணம் அவனுடைய கர்மா. அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக சாதாரண மனிதர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். ஆனால் தூய பக்தர்களுக்கு கர்மானும் ஒன்றும் கிடையாது. அவங்க பகவானுடைய காரியத்துக்காக வராங்க, பகவானுடைய காரியத்தை நிறைவேற்றுகின்றார்கள், பகவானுடைய காரியத்துக்காக இந்த உலகத்தை விட்டு செல்கின்றார்கள். அப்போ அவங்களுக்கு ஏன் கஷ்டம் வரணும்? நல்ல கேள்வி. உதாரணமாக இப்போ நம்முடைய இஸ்கான் இயக்கத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர், தூய பக்தர், தவ திரு கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ், அவர் சமீபத்தில் பகவானுடைய ஆணைப்படி நம்முடைய பார்வையை விட்டு நீங்கி விட்டார். அது ரொம்ப திடீர்னு நடந்துருச்சு. மகாராஜுக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அது உண்மைதான். ஆனால் இந்த அளவுக்கு அவர் நம்முடைய பார்வையை விட்டு நீங்கி போகும் அளவுக்கு இது ரொம்ப ஒரு ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை அப்படின்லாம் யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பாராம பகவான் அவரை அழைத்து கொண்டார். அதுவும் எல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. அவர் தெஹ்ராதூனில் இஸ்கான் பீரோ மீட்டிங்க்கு போயிருந்தார். அவர் தான் இஸ்கான் பீரோவுடைய சேர்மன். தேஹ்ராதூனில் இஸ்கான் பீரோவோட மீட்டிங் போயிருந்தார். மீட்டிங் அட்டன் பண்ணி முடித்தார். அட்டன் பண்ணி முடித்தப்புறம் அந்த மீட்டிங் முடிய முடிய திடீர்னு அவருக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. 4ஆம் தேதி அந்த செய்தி வந்தது, இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிற செய்தி 4ஆம் தேதி வந்தது. 4ஆம் தேதி மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணிக்கு பக்கத்தில் அந்த செய்தி வந்தது. 5ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு பகவான் அவருடைய சித்தப்படி அவரை அழைத்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி வந்துருச்சு. இது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்.
ஒரு விதத்தில் பார்த்தா. ஒரு விதத்தில் பார்த்தா பல கேள்விகளை இந்த விஷயம் எழுப்புகின்றது. இஸ்கானுடைய எவ்வளோ பெரிய பக்தர், ரொம்ப ரொம்ப முக்கியமான பக்தர் வட இந்தியாவில் மற்றும் இந்தியாவில் பல கோயில்களுக்கு காரணமாக இருந்தவர். இந்தியாவில் முதல் முறையாக பிபிடி அமைத்து இந்திய மொழிகளில் பிரபுபாதருடைய புத்தகங்கள் விநியோகம் செய்வதற்கு முதுகெலும்பாக இருந்தவர். கிட்டத்தட்ட டெல்லியில் மட்டுமே 19 கோயில்களை அமைத்தவர். கோயில்னா சின்ன கோயில்லாம் கிடையாது, பெரிய பெரிய கோயில்கள். இஸ்கான் கோயில்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில்கள். குருட்சேத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய கோயில், பகவத்கீதையுடைய பகவத்கீதை அடிப்படையாக வச்சு ஒரு பெரிய கோயில் கட்டிட்டு இருக்கார் குருட்சேத்திரத்தில். இப்போ சமீபத்தில் 2 கோயில்கள் திறக்கப்பட்டன. ஒன்று லூதியானா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி லூதியானா சொல்லணும். நான் போயிருந்தேன் அந்த லூதியானா கோயில் திறப்புக்கு. அரண்மனைன்னு தான் சொல்லணும், கோயில்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அவ்வளோ விஸ்தாரமான கோயில். எத்தனை அடுக்குகள், அடுக்கடுக்காக போய் இவ்வளோ விஸ்தாரமாக கட்டப்பட்ட கோயில். அதுக்கப்புறம் இப்போ டெல்லியில் ரோஹிணியில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கோயில் திறக்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு கோயிலும் கோயில்னு சொல்ல முடியாது, பெரிய பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் பார்த்தோன்னா. அதில் இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய அரண்மனை மாதிரி தான் இருக்கும். ஆக இவ்வளவு பரந்த சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர். அது மட்டும் இல்லை, இஸ்கான் இந்தியா நிர்வாகத்தில் அந்த நிர்வாகத்தின் இதய துடிப்பாக இருந்தவர். ஆரம்பத்தில் அவர் மான்ட்ரியலில், இஸ்கான் மான்ட்ரியலில் தான் அவர் வந்து சேர்ந்தார். அந்த மாதிரி வந்து சேர்ந்த போது அவருக்கு முதலாக கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னு கேட்டால், பிரபுபாதருடைய அறையை தயார் செய்வது தான் அவருக்கு முதலாக கொடுக்கப்பட்ட பணி. கிட்டத்தட்ட பிரபுபாதருடைய இந்த அந்த நேரத்தில் அந்த பிரபுபாதருடைய அறையை தயார் செய்தவர் பல வருட காலங்களாக, கிட்டத்தட்ட 50 வருட காலங்களாக பிரபுபாதருடைய இந்த இயக்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப திறமையாகவும் வைஷ்ணவ முறையிலையும் எல்லோருக்கும் சமாதானமாகும் வகையிலையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான திறமை படைத்தவர். அற்புதமான திறமை படைத்தவர். நிர்வாகத்தில் அவர் இயங்கக்கூடிய அந்த அழகு அதை சொற்களால் விவரிக்க முடியாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட என்னுடைய இஸ்கான் மாயாப்பூருடைய என்னுடைய 11-12 வருட வாசத்தில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நிர்வாகத்தில் ஒரு முறை ஒரு வழியில் இன்னொரு வழியில் நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டிருந்ததுனால அவரும் மாயாப்பூர் நிர்வாகத்தினுடைய நிர்வாக குழுவில் ஒரு உறுப்பினர். மாயாப்பூருக்காக அவர் செய்திருக்கக்கூடிய சேவைகள் எண்ணிலடங்காத சேவைகள். 2016 மிகப்பெரிய நிர்வாக பிரச்சனையை மாயாப்பூர் எதிர்கொண்ட போது நம்முடைய குரு மகாராஜர் தவத்திரு ஜெயபதாக்க சுவாமி மகாராஜரோட தோளோடு தோல் நின்று கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் அவ்வளோ சுலபமாக தீர்த்து வைத்தார். எல்லோராலும் மதிக்கப்படுபவர், எல்லோருடைய மரியாதைக்கும் உரியவர். பாகவதம் சொல்றது, திதிக்ஷவா கருணிகா சுகிருதம் சர்வதேகினம் அஜாத சத்ருவ சாந்தவ சாதுவோ சாதுபூஷணக அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி கபிலதேவர் சொல்லக்கூடிய அந்த எல்லா நற்குணங்களும் வாய்ந்தவர். அது மட்டும் இல்ல, கல்லுல கீறிய ரேகை மாதிரி அவருடைய பக்தி தொண்டு இருக்கும். நம்ம பக்தி தொண்டெல்லாம், குறிப்பா என்னுடைய பக்தி தொண்டெல்லாம் தண்ணியில போட்ட ரேகை மாதிரி இருக்கும். ஆனா அவருடைய பக்தி தொண்டு கல்லுல கீறிய ரேகை மாதிரி இருக்கும். மாயாப்பூருக்கு வரும்போதெல்லாம், மாயாப்பூர்ல இருக்கும் போதெல்லாம் நிச்சயமாக பஞ்சதத்துவ மங்களாரத்தி அவர் செய்வதை பார்க்கலாம். எப்போ வந்தாலும் சரி பஞ்சதத்துவ மங்களாரத்தி செய்ய வந்துடுவார்.
பஞ்சவத்த மங்களாரத்தி சேவைக்கு வந்து மங்களாரத்திக்கு பூஜாரியாக இருந்து மங்களாரத்தி செய்வார். அதே மாதிரி மாயப்பூர் நரசிம்மதேவர் மேல அலாதியான பிரியம் கொண்டவர். நரசிங்க சதுர்தசிக்கு முன்னாடி மாயப்பூர் நரசிங்கருக்கு அஹ், பலவிதமான வாசனை திரவியங்களால கொண்ட எண்ணெய்களுடைய அபிஷேகம் நடக்கும். அது வந்து பார்க்க முடியாது. உம், சன்னதி சாத்திடுவாங்க. சன்னதி சாத்திட்டு தான் நடக்கும். கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 3:30 மணி வரைக்கும் ஓடும். பலவிதமான வாசனாதி திரவியங்கள் அதுதான் நம்ம வந்து நர்சிங் ஆயில்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த சின்ன சின்ன கண்ணாடி குப்பியில் எல்லாருக்கும் கொடுக்குறோம். அஷ்டகந்தா அப்படின்னு 6 விதமான 8 விதமான வாசனை திரவியங்கள். அதுக்கப்புறம் புஷ்பகந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அஹ், 21க்கும் மேற்பட்ட புஷ்பங்கள், அஹ், அந்த புஷ்பங்களுடைய வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து, அதுக்கப்புறம் அது இல்லாமல் கற்பூர கற்பூரம், கற்பூர எண்ணெய், இந்த மாதிரி பலவிதமான வாசனை திரவியங்களால் உண்டான ஒரு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் செய்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா நரசிங்கதேவ் உடல் முழுக்க அவருடைய திவ்யமான அந்த அங்கம் முழுக்க எண்ணெயில் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நரசிங்கதேவருடைய அந்த சன்னதியில் எல்லாம் அது எல்லாமே வந்து நரசிங்கதேவருடைய சன்னதியெல்லாம் வந்து கிரனைட் கற்களால் ஆனது, ரொம்ப வழவழன்னு இருக்கும். அது மேலே எண்ணெயும் ஊற்றிடுவாங்க. எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயெல்லாம் தெரிச்சிருக்கும். ஏறுறதும் கஷ்டம், இறங்குறதும் கஷ்டம், நிற்கிறதும் கஷ்டம், விழாமல் அபிஷேகம் பண்ணுறதும் கஷ்டம். அந்த இடத்துல நம்ம பாய் போட்டிருப்பாங்க. தர்பையால் ஆன பாய் போட்டிருப்பாங்க. அந்த தர்பையால் ஆன பாய் தான் நம்ம நிற்கிறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு உதவி செய்யும். அதில் நல்ல திடகாத்திரமாக இருப்பவர்களே 2 பேரை பிடிச்சிட்டு தான் ஏறணும், 2 பேரை பிடிச்சிட்டு தான் இறங்கணும். ஆனால் கோபாலகிருஷ்ண மகாராஜர் அவருடைய உடல் ரொம்ப பலகீனமாக இருந்து தளர்ந்த சமயத்துலையும் அவர் நடக்கிறதுக்கே அவரை வந்து ஒருத்தர் 2 பேர் பிடிச்சி தான் நடக்கணும். அந்த மாதிரி சமயத்துலையும் வந்து அந்த அபிஷேகத்தை செய்வார். அதுவும் கரெக்டாக சிறப்பாக அந்த அபிஷேகத்தை செய்வார். சமயத்தில் நம்ம அபிஷேகம் செய்யும்போது கூட கை தவறுதலாக விக்கிரகத்தின் மேலே கொஞ்சம் அங்கே இங்கே ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ அழகாக செய்வார், அவ்வளோ அழகாக செய்வார். விக்கிரக ஆராதனையில் பெரும் ஈடுபாடு கொண்டவர், பெரும் ஈடுபாடு கொண்டவர். இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு கண்ணொலி பார்த்தேன். தூக்கத்திலே வந்து விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. தூக்கத்திலே அப்படியே அவர் கை அப்படியே ஊதுவத்தி காமிக்குது, அதுக்கப்புறம் சாமரம் வீசுது, ஒரு கையால் அப்படியே தூக்கத்திலே பண்ணிட்டு இருக்கார். 24 மணி நேரம் பகவத் சிந்தனையாக, பிரபாருடைய சிந்தனையாக இருப்பவர். அவருடைய உயிலில் அவர் ரொம்ப அற்புதமான உயில். அவர் எழுதியிருக்கிற உயில் ரொம்ப எளிமையான உயில், ரொம்ப அற்புதமான உயில். எல்லா பக்தர்களும் படித்து பார்க்க வேண்டிய உயில். பிரபுபாதருக்காக, பகவானுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதருடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது அந்த உயில் காண்பிக்கின்றது. அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. எனக்கென்று எதுவுமே கிடையாது, எனக்கு இருக்கிறது என்னுடைய விக்கிரகங்கள் மட்டும்தான், எனக்குன்னு எதுவுமே கிடையாது. அழகாக எழுதியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் பிரபுபாதருக்காக அர்ப்பணித்து கொண்டேன். அந்த உயிலை வந்து 5ஆம் தேதி படித்து காமிச்சாங்க. அவருடைய எல்லோருக்கும் அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கும் போது அந்த உயிரை படித்து காமிச்சாங்க. யூடியூப்ல இருக்கு. அதை அவங்க படிக்க படிக்க எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன மாதிரியான ஒரு ஒரு பக்தர், அவருடைய சங்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஒரு பக்கம் ரொம்ப பெரும் பாக்கியமாக உணர்ந்தோம். இன்னொரு பக்கம் பெரும் பெரிய கஷ்டம். இந்த மாதிரி திடீர்னு போயிட்டாரு அப்படின்னு. எல்லாருக்கும் அன்பு செலுத்தக்கூடியவர். பெரிய பக்தர்கள், சிறிய பக்தர்கள் அப்படின்னு வித்தியாசம் பார்க்குற அந்த மனோநிலை கிடையாது. எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடியவர்.
குறிப்பாக என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். இப்போ கூட கௌரவ பூர்ணிமாவுக்கு வந்திருந்தார். இந்த போன கௌரவ பூர்ணிமாவுக்கு வந்திருந்தார். அப்போ கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்தது. அவர் வந்து தான் கொடியேற்றி வச்சார். அப்போ கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அவர் தான் கொடியேற்றி வச்சார். மகாராஜருடைய உடல்நிலை சரியில்லாததால இப்பெல்லாம் அவரை அணுகுவது கொஞ்சம் கஷ்டம். அவருடைய அஹ், அவருடைய சேவகர்கள் அவர் எப்போவுமே சூழ்ந்திருக்கிறாங்க. மகாராஜர் நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்கிறதுனால எல்லாரையும் விலகி மகாராஜா நடக்கிறதுக்கு வழி செய்து கொடுத்து, அதனால முன்னாடியெல்லாம் ரொம்ப சுலபமாக அவரை அணுகலாம். இப்போ அவருடைய உடல் சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமானதுலேருந்து அவரை அணுகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எனக்கு நான் தூரத்துலேருந்து அவர் அவர் போயிட்டு இருந்தார். நான் அந்த போகிற வழியில் நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு இருந்து மகாராஜனை பார்க்கல. நான் அப்படியே அவருக்கு அஹ், கீழே விழுந்து வணங்கினேன். வணங்கி அவர் போகிறத பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை மாயாப்பூரில் பக்கத்துலேயே பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்படி என்னை கடந்து போனவர் ஒரு கடைக்கட் பார்வையில் இந்த பக்கம் பார்த்தாரு. ஆம், பார்த்தப்போ அது வேற எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்படியோ அவருடைய பார்வை நம்மள மேலே பட்டுருச்சே அப்படின்னு சந்தோஷம். அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டார். கடந்து போயிட்டார். கடந்து போனவர் கிட்டத்தட்ட 2 3 அடி முன்னாடி போயிட்டாரு. முன்னாடி போனவர் திரும்ப அப்படி பார்த்தாரு. பார்த்து நான் நிற்கிறத பார்த்தோன்னே போயிட்டு இருந்தவர் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து ரொம்ப அன்பா என்கிட்ட விசாரிக்கிறார். எப்படி இருக்க? உன்னுடைய சேவைகள் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? உன்னுடைய கட்டுமான பணி, நீ இந்த மாதிரி மருத்துவமனை கட்டிட்டு இருக்கே, அந்த கட்டுமான பணி எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு? எவ்வளோ இன்னும் பணம் வரணும் அப்படின்னு அஹ், அந்த சேவையை பற்றி விசாரிச்சுட்டு, உனக்காக பல உதவிகள் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்னுடைய சீடர்கள்ட்ட நீ பேசு. அவங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்வாங்க. நான் சொல்லியிருக்கேன். அந்த மருத்துவமனைக்காக உதவி செய்வாங்க நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன். தேவையே இல்லை. சாதாரண ஒரு பக்தன் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவரை சுற்றி இருக்கிறாங்க. அஹ், எல்லாரும் அவருக்கு வணக்கம் செலுத்துறாங்க. திரும்பி வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் பெருந்தன்மை அவருடைய பெருந்தன்மை திரும்பி வந்து பேசிட்டு போனாரு. அந்த அந்த கடைசியா எனக்கு அவருக்கு நடந்த அஹ், அந்த சம்பாஷணை அதுதான். அந்த அந்த தருணங்களே என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் கருதுகின்றேன். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பிரியமா இருக்கக்கூடியவர், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர், எல்லோருக்கும் உகந்தவர், இஸ்கான் இந்தியாவோட முதுகெலும்பாக திகழ்ந்தவர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்தர் பிரபுபாதருடைய ஒரு மிகப்பெரிய ஆஹ், கனவு அப்படின்னு சொல்லலாம், இல்லை மிகப்பெரிய ஆணை அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்த டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டேரியம், வேத கோலக கோயில், ராதாகிருஷ்ணனுடைய கோயில் இப்போ திறக்க போறோம். இன்னும் ஒரு வருடம் நமக்கும் அந்த கோயில் திறப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் தான் இடைவெளி இருக்கு. 2025 கடைசிலையோ இல்லை 2026லயோ நம்ம திறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சமீபத்தில் இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு பக்தர், பகவானுடைய ஸ்ரீவிக்கிரக ஆராதனையில அவ்வளவு ஈடுபாடு கொண்ட ஒரு பக்தர் அந்த கோயில் திறக்கும் போது அந்த ஸ்ரீவிக்கிரகத்துக்கு ஆராதனை செய்து மங்களாரத்தி பண்ணி அந்த ஸ்ரீவிக்கிரகங்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு கண்கொள்ளா காட்சி அது இப்ப காண முடியாமல் போய்விட்டது. அப்படி என்ன பகவானுக்கு அவசரம்? இவ்வளவு சீக்கிரமாக அவரை அழைத்து கொண்டு போகக்கூடிய அவசியம் என்ன? ஒரு ஒரு வருடம் பொறுத்திருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு நிகழ்ச்சி அஹ், பிரம்மாவுடைய வாழ்நாள்ல ஒரு நாள்ல ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த வேத கோலக கோயில் திறப்பு அப்படிங்கிறது. இது சாதாரண ஒரு கோயில்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா ஆஹ், சைத்தன்ய மகா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
ஸ்வயம் பகவானாக பிரம்மாவுடைய வாழ் பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஒரு முறை தான் அவதரிக்கின்றார். அந்த மாதிரி அவதரிக்கும் போது அவர் கூட சைத்தன்ய மகாபிரபு வராரு. அவர் வந்து அவதரித்த பிறகு அதன் பிறகு சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கின்றார். அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கும் போது திரும்ப இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டப்படும். அப்ப பிரம்மாவுடைய வாழ்நாள்ல ஒரு நாள்ல ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற இதயமே உடைந்து போகின்றது. அதுவும் ஆஹ், இந்த கோயில் கட்டுவதற்காக இந்தியாவுல முதல் முதல்ல ஆஹ், அந்த பணம் நன்கொடை அஹ், வசூல் செய்வதற்காக பெரும் முயற்சி எடுத்து அவருடைய கோயில்கள் எல்லா இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் பெரும் உற்சாகம் கொடுத்து அவங்களை எல்லாம் கலந்து கொள்ள செய்தவர். அந்த கோயிலுக்காக பல்வேறு பணிகளை ஆற்றியவர். மாயாப்பூருக்காக பல்வேறு பணிகளை ஆற்றியவர். இவ்வளோ ஒரு உயர்ந்த பக்தர், இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய அந்த நேரம் நெருங்கி வரும்போது பகவான் அவரை ஏன் அழைத்துக் கொண்டார்? என்ன மாதிரியான லீலை இது? ஏன் இப்படி நடந்தது? இந்த மாதிரி பல கேள்விகள் வரக்கூடும். அப்போ பீஷ்மதேவர் பதில் சொல்கின்றார். பீஷ்மதேவர் பதில் சொல்கின்றார். அவருடைய சீடர்கள்லாம் ஆஹ், கலங்கி கலங்கி போய்விட்டார்கள். அதுவும் குறிப்பா நம்முடைய குரு மகாராஜர் தவத்திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜர், அவருக்கும் கோபாலகிருஷ்ண மகாராஜருக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால நட்பு. 50 ஆண்டு கால நட்பு ரெண்டு பேருக்கும். எதுல நட்பு? பிரபுபாதருடைய இந்த அற்புதமான இயக்கத்தை உலகம் முழுக்க பரவச் செய்யக்கூடிய அந்த ஒரு வலுவான நட்பு ரெண்டு பேருக்கும். நம்முடைய குரு மகாராஜர் அவருடைய கோபாலகிருஷ்ண மகாராஜருடைய ஆஹ், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்திற்கு எந்த கோயிலுக்கு எங்க போய் தங்கினாலும் மகாவீர பிரபு சொல்லிட்டு இருந்தாரு, 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை நிச்சயமாக கோபாலகிருஷ்ண மகாராஜர்கிட்ட இருந்து ஒரு ஆஹ், தொலைபேசி அழைப்பை எதிர்பார்க்கலாம். அலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாமே சௌரியமா இருக்கா? உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு ஏதாவது இருக்கா? நான் ஏதாவது உதவி செய்யணுமா? உங்களுக்கு ஏதாவது நான் சரி பண்ணி கொடுக்கணுமா? அப்படின்னு 3 நாளைக்கு ஒரு முறை 2 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக கூப்பிட்டு விசாரிப்பார் அப்படின்னு மகாபிரபு சொல்லிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு குரு மகாராஜர் மேல அன்பும் பாசமும் நட்பும் கொண்டவர். அதனால அவர் இந்த உலகத்தை விட்டு கோபாலகிருஷ்ண மகாராஜ் இந்த உலகத்தை விட்டு விலகிய அந்த சூழ்நிலையில கோபாலகிருஷ்ண மகாராஜுடைய சீடர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. குரு மகாராஜர் வருவாரு, நம்ம கூட இருப்பாரு, நமக்கு ஆறுதல் சொல்லுவாரு அப்படின்னு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு அவங்க காத்திருக்கின்றார்கள். நாங்கள் அனாதைகள் ஆகிவிட்டோம், எங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர் குரு மகாராஜர், அவர் வருவாரு, அவர் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தோட ஒரு பக்கம் காத்திருக்கின்றார்கள். குரு மகாராஜர் டெல்லியில தான் இருக்கிறாரு. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குது பாருங்க. குரு மகாராஜருடைய உடல்நிலையும் எப்படி இருக்கின்றது அப்படின்னா, குரு மகாராஜரால பேசவே முடியவில்லை. சில வார்த்தைகள் பேச முடிகின்றது. அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படிங்கிற சில அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனா பதில் பேச முடியவில்லை. சில சமயங்கள்ல எங்கே இருக்கின்றார், யாரோடு பேசுகின்றார் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையும் இல்லை. அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வசதியும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பக்கத்திலேயே இருக்கிறாரு. ஆனா அவருடைய உடல்நிலையும் எப்படி இருக்கின்றதுன்னா ரொம்ப ஆஹ், கவலைப்படும்படியாக இருக்கு. என்ன மாதிரியான லீலை இது? பகவான் என்ன மாதிரியான லீலை நடத்துகின்றார்? யாரால் புரிந்து கொள்ள முடியும்? யாரால் புரிந்து கொள்ள முடியும்?
அப்போ ராத்திரி 10 மணிக்கு மேல குருமராஜரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. 8 மணிக்கு 9 மணிக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க குருமராஜர். இனிமே வச்சுக்க முடியாது வீட்டில், மருத்துவமனைக்கு போகிறது தான் சிறந்தது அப்படின்ட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் ஒரு ஸ்கேன் பண்ணணுமா இருந்தது. அந்த எம்ஆர்ஐயில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா மூளைக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்தடுத்து குருமராஜுடைய சூழ்நிலைக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பெரிய மருத்துவர்கள்லாம் கூடி ஒரு பெரிய ஒரு ஆலோசனை பண்ணாங்க. அது தனி அது ஒரு தனி கதை. அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஆனா சூழ்நிலை எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படின்னு பாருங்க. எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எந்த மாதிரியான அமைப்பு. எதிர்பாராம கோபாலகிருஷ்ண மகாராஜர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறுகின்றார். அந்த நேரத்தில் டெல்லியிலே குருமராஜர் இருக்கின்றார். இருந்தாலும் குருமராஜருடைய உடல்நிலை இந்த மாதிரி நிலையில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, அழுபவர்களுக்கு போய் ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில கூட குருமராஜருடைய உடல்நிலை இல்லை. ஏன் இந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகின்றன? ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகின்றன? இது ஏன், இதுக்கு இந்த காரணம் என்ன அப்படிங்கிறது யாரால ஆராய்ச்சி பண்ணி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரிதான் தூய பக்தர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளுடைய காரணத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த நிகழ்வுகள் நேரடியாக பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நேரடியாக பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதை புரிந்து கொள்ளாமல் தூய பக்தருடைய வாழ்க்கை, அந்த தூய பக்தருடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளை பற்றி பேசவோ விமர்சனம் செய்யவோ கூடாது. இதைத்தான் தர்மராஜருக்கு இங்க பீஷ்மர் உணர்த்துகின்றார். உன்னுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகள், நீ செய்ய வேண்டிய செயல்கள், உன்னால் ஆக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பகவானால் நிர்ணயிக்கப்பட்டது. அதனால யுத்தம் நடந்தது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். இறுதியில உனக்கு ஜெயம் கிடைத்தது, நீ அரசனாக இருக்கின்றாய். இதெல்லாம் பகவானுடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு இணங்கி போவது, இதுதான் பக்தருடைய லட்சணம். பகவான் நல்லாட்சியை விரும்புகின்றார். என்ன, கலியுகம் வரப்போகின்றது. கலியுகத்துக்கு முன்னாடி சரியான ஒரு நல்லாட்சி அமைக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா கலியுகத்தின் ஆரம்பமே ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால பகவான் கலியுகத்தின் ஆரம்பத்திலே ஒரு நல்லாட்சி அமைத்து நல்ல நிலையில ஒரு உலகத்தினுடைய சூழ்நிலையை உண்டாக்க விரும்புகின்றார். அப்போ கலியுனுடைய அந்த தாக்கம் அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே ரொம்ப மோசமா இருக்காது. அப்படிங்கிறதுனால பகவான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்க விரும்புகின்றார். அதனால பகவான் பாண்டவர்களை பயன்படுத்திக் கொள்கின்றார். அதனால பீஷ்மர் சொல்கின்றார், இறைவனுக்கு கருவியாக செயல்படுவதை விட்டுவிட்டு, என்னால் யுத்தம் நடந்தது, நான் அரசனாகிவிட்டேன், என்னால் அழிவு நடந்தது அப்படின்னு சரீராத்ம புத்தியில புலம்பிக் கொண்டிருப்பது புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு யுதிஷ்ட மகாராஜனுக்கு பீஷ்மதேவர் விளக்குகின்றார். விளக்கும் போது சொல்கின்றார், ஏசவை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண குமார். நம்ம போனதுல பார்த்தோம். இவர் ஒரு சாதாரண மனிதராக கருதாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதராக கருதாது. ஏன்னா ஒரு சாதாரண மனிதருடைய திட்டங்கள்ல பலவிதமான தவறுகள் இருக்கக்கூடும், பலவிதமான குறைபாடுகள் இருக்கக்கூடும். ஒரு சாதாரண மனிதன் அமைக்கக்கூடிய திட்டங்கள்ல பல தவறுகள், பல குறைபாடுகள் இருக்கக்கூடும். அதனால ஒரு சாதாரண மனிதன் போடக்கூடிய திட்டங்கள்ல பல பேர் பலவிதமான குறைகளை கண்டுபிடிக்கின்றார்கள். இப்ப இந்தியாவில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்தந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய திட்டங்களை விவரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த கட்சி தலைவர்கள்
அந்த கட்சி சொல்லக்கூடிய திட்டங்களை கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். இந்த திட்டங்களில் இவ்வளவு குறை இருக்கின்றது, மக்களை உங்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் அப்படின்னு. அப்ப அந்த கட்சி தலைவர்கள் இந்த கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்களை கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். இந்த திட்டத்தில் இவ்வளவு குறைகள் இருக்கின்றது, மக்களே உங்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் அப்படின்னு. ஆக ரெண்டு கட்சி தலைவர்களும் ஒரு விஷயத்தை பொதுவாக ஒப்புக்கொள்கின்றார்கள். என்ன ஒப்புக்கொள்கின்றார்கள் கேட்டா, நாங்கள் எல்லோருமே உங்களை ஏமாற்ற பார்க்கின்றோம் அப்படிங்கிறத பொதுவாக ஒப்புக்கொள்கின்றார். இவர் சொல்கின்றார் அவர் ஏமாற்ற பார்க்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சொல்கின்றார் இவர் ஏமாற்ற பார்க்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிறது உண்மை. ஏன் உண்மை? நமக்கும் அரசியலுக்கு ஏதாவது காழ்ப்புணர்ச்சி இருக்கின்றதா? நமக்கு அரசியல் தலைவர்களை பிடிக்கவில்லையா? நம்ம எதுக்கு அவர்களை விமர்சனம் செய்கின்றோம்? எல்லோரும் நம்மை ஏமாற்றுகின்றார்கள் எதற்காக சொல்கின்றோம்? நமக்கு அரசியல் தலைவர்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நம்முடைய ஆசை, ஆக்கிரகம், விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், எல்லா அரசியல் கட்சி தொண்டர்களும், குண்டர்களும் எல்லோருமே பக்தர்களாகி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோருமே வைகுண்டம் போக வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரபுபாதருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நாம ஒரு கடைப்பணியாளனாக செய்து கொண்டிருக்க முயற்சிக்கின்றோம். அதனால நமக்கு யார் மேலேயும் துவேஷம் கிடையாது. ஆனா உண்மை அப்படிங்கிறது பேசப்பட வேண்டும். அந்த மாதிரி உண்மை பேசுவதற்கு அடிப்படை என்ன? சாஸ்திரம் தான் அடிப்படை. அப்ப அந்த அடிப்படையில பிரபுபாதர் என்ன சொல்றாரு? நாடுகள் தங்கள் ஆட்சி செய்வதற்கு தானாக சட்டங்களை ஏற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், அது எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே பகவானுடைய சட்டங்கள் வேதங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களின் அடிப்படையில் நாடுகள் ஆளப்பட வேண்டும். அதை தான் யுதிஷ்ட மகாராஜா செய்ய போறார். யுதிஷ்ட மகாராஜர் ஆட்சி அமைத்த உடனே, சரி புதிதாக நான் ஒரு அரசியல் அமைப்பை நான் உண்டாக்கப் போகின்றேன், அந்த அரசியல் அமைப்பை உண்டாக்குவதற்காக நான் நிபுணர்களை நியமிக்கப் போகின்றேன், அந்த நிபுணர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உண்டாக்கி கொடுக்கும், அந்த சட்டத்தை நான் அமல் செய்ய போகின்றேன் அப்படின்னு முட்டாள்தனமான விஷயங்களை எல்லாம் செய்யவில்லை. அந்த மாதிரியான முட்டாள்தனம்லாம் கலியுகத்தில் தான் நடக்கின்றது. எதற்காக நடக்கின்றது? நம்ம ஏற்கனவே சொன்னோமே, நம்ம ஏமாற்றுவதற்காக இதெல்லாம் நடக்கின்றது. அப்புறம் இவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் அரசியலமைப்பை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் சொல்கின்றார்கள் இவர்கள் அரசியலமைப்பை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு பேருமே திருடர்கள். ஏன்னா அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது பகவானால் கொடுக்கப்பட்டு விட்டது. அதை நிராகரித்து விட்டு ரெண்டு பேருமே அவங்க அரசியலமைப்பை வைத்துக் கொண்டு இவன் மாத்துவானா அவன் மாத்துவானா அப்படின்னு திருடர்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்காக குருட்சேத்திர போர் நடக்கவில்லை. குருட்சேத்திர போர் எதற்காக நடந்தது அப்படின்னு கேட்டா, பகவானுடைய சட்டம், பாகவத தர்மம் அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குருட்சேத்திர போர் நடந்தது. அதை விளக்குகின்றார் பீஷ்மர். மோகையன் மாயையா லோகம் கூடஸ்திரதி விருஷ்டிஷு. எல்லோரையும் ஏமாற்றுகின்றார் பகவான். தான் ஒரு சாதாரண மனிதனை போல விருஷ்ணி குலத்தில் தோன்றி பலவிதமான செயல்களை செய்கின்றார். ஆனா இவர் பரமபுருஷ பகவான். அதனால அவருடைய செயல்கள் குற்றமற்றவை. அவருடைய செயல்கள் குற்றமற்றவை, எல்லோருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியவை. எல்லோருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியவை. இல்ல கிருஷ்ணர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர், அதனால நீங்க அவரை முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் நீங்க சொன்னீங்க அப்படின்னு பீஷ்மதேவர்கிட்ட யாராவது குற்றம் சுமத்தலாம். அதனால பீஷ்மதேவர் சொல்கின்றார், அஸ்யானுபவாம் பகவான் வேத குஹ்யதமம் சிவஹ தேவரிஷிர் நாரத சாக்ஷாத் பகவான் கபிலோ நிருப. ஹே ராஜன், இவர்தான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு என்னுடைய சொந்த காரணங்களுக்காக
எனக்கும் பகவான் ஏதோ எனக்கு தனியா கிருஷ்ணர் லஞ்சம் கொடுத்திருக்கிறாரு, அஹ், அந்த லஞ்சத்தின் காரணமாக இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லவில்லை. இந்த இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்திகள், இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் உணர்ந்த மிகப்பெரிய பக்தர்கள், ஞானிகள், இவங்க எல்லாரும் கூட இதே தான் சொல்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை இங்கே அடையாளம் காட்டுகின்றார். அஹ், யாரை அடையாளம் காட்டுகின்றார்? சிவபெருமானை அடையாளம் காட்டுகின்றார். சிவபெருமான் இதே தான் சொல்கின்றார். என்னது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சிவபெருமான் சொல்கின்றார். நாரதரும் இதையே சொல்கின்றார். தேவர்களுக்கு ரிஷியாக இருக்கக்கூடிய நாரதர், தேவரிஷி நாரதர், அவரும் இதே தான் சொல்கின்றார். கபில தேவரும் இதே தான் சொல்கின்றார். அஹ், இந்த மாதிரி 12 மகாஜனங்கள் இருக்கின்றார்கள். இந்த 12 மகாஜனங்களும் இதை உறுதி செய்கின்றார்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு. அப்ப இந்த மகாஜனங்களுடைய பாதையில யார் நடக்கின்றார்களோ அவங்க தெளிவான பாதையில் நடக்கின்றார்கள். இந்த மகாஜனங்களுடைய பாதையில யார் நடக்கவில்லையோ அவங்க பாதை தவறி இருக்கின்றார்கள். கோபாலகிருஷ்ண மகாராஜர் அவருடைய உயிரில் எழுதுகின்றார், என்னுடைய வாழ்நாள் முழுக்க பிரபுபாதருடைய சித்தாந்தங்களின்படி நான் வாழ்க்கை நடத்தினேன். என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் பிரபுபாதருடைய சேவைக்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன். இதை தவிர நான் எதையும் செய்யவில்லை. நான் பேசிய பேச்சுக்கள், நான் எடுத்துரைத்த அறிவுரைகள், நான் ஆற்றிய சொற்பொழிவுகள், நான் மற்றவர்களுக்கு கொடுத்த போதனைகள், இது எல்லாமே பிரபுபாதருடைய புத்தகங்கள்லேருந்தும் பிரபுபாதருடைய போதனைகள்லேருந்து வந்தவை. இதை தவிர நான் எதையும் பேசவில்லை. எப்படி சொல்றாரு பாருங்க. மகாஜன ஏனோ கதாச பந்தக அப்படின்னு சொல்றது இதுதான். நாம என்ன செய்யறோம்? என்னை பத்தியே நான் சொல்லிக்கிறேன். சமயம் நமக்கு வசதிப்படும் போது நம்ம பிரபுபாதருடைய புத்தகங்களை படித்து அதன்படி வாழ முயற்சிக்கின்றோம். நமக்கு வசதிப்படும் போது மனதின் பின்னால் ஓடுகின்றோம். மனம் நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றது. என்னத்தை எப்ப பார்த்தாலும் பக்தி பக்தின்னு பக்தி பண்ணிட்டு, இந்த பக்கம் திரும்பி பார், எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன, அது பின்னாடி கொஞ்ச நேரம் ஓடு அப்படின்னு மனம் நமக்கு சொல்கின்றது. நம்மளும் என்ன பண்றோம்? அது பின்னாடி ஓடுறோம். ஓடி போய் பார்க்குறோம், இதுல என்ன இருக்கின்றது, அதுல என்ன இருக்கின்றது, அதுல என்ன இருக்கின்றது, அதுல என்ன இருக்கின்றது அப்படின்னு பார்க்கின்றோம். ஆனா ஒரு தூய பக்தர் என்ன சொல்கின்றார்? என்னுடைய வாழ்நாள் முழுக்க பிரபுபாதர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள், பிரபுபாதருடைய புத்தகங்கள், இதை தவிர எதையுமே செய்யவில்லை. என்னுடைய முயற்சிகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய சொற்கள் அனைத்துமே பிரபுபாதருடைய சேவைக்காகவே இருந்தன. என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிரபுபாதருடைய சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. எனக்கென்று எதுவுமே கிடையாது. என்னால் உற்சாகமளிக்கப்பட்டு, நான் சொல்வதை கேட்டு, என்னால் உதவி செய்யப்பட்டு, என்னென்ன செய்யப்பட்டதோ எல்லாம் பிரபுபாதருடைய இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கே சொந்தம். அற்புதமாக ஒரு மனநிலை, ஒரு ஒரு தூய பக்தருடைய மனநிலை எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது அந்த அதுலேருந்து வெளிப்பட்டது. ஆக யார் ஒருத்தர் இது பகவானுடைய வழி நடக்கின்றதோ, அதுதான் இங்க பிரபுபாதர் பொருளரை சொல்றார். எஸ்யானுபவோ அப்படிங்கிறத அனுபவ அனுபாவ அப்படிங்கிற வார்த்தையை இங்க வந்து விவரிக்கின்றார். அனுபாவ அப்படின்னு சொன்னா, அணு அப்படின்னு சொன்னா மற்றவர்களை பின்பற்றி அப்படின்னு அர்த்தம். பாவ அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல எழக்கூடிய தூய்மையான உணர்ச்சிகள். தூய பக்தர்களை பின்பற்றி
பக்தி தொண்டு செய்யும் போது நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய அந்த தூய்மையான உணர்ச்சிகள் இதைத்தான் அனுபாவ அப்படின்னு சொல்கின்றது. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரை மேற்கோள் காட்டி பிரபுபாதர் இங்கே விளக்குகின்றார். இதுதான் அனுபாவ அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த அனுபாவ அப்படிங்கிற நிலை அடையப்படும் போது பகவானுடைய புகழ், பகவானுடைய நிலை, இது எல்லாமே பக்தருக்கு தானாக விளங்குகின்றது. அந்த மாதிரியான பக்தர் பகவானுடைய லீலைகள்ல முழுமையாக மூழ்கி இருக்கின்றார். பகவானுடைய லீலைகள்ல அவர் எப்பவுமே இருக்கின்றார், எப்பவுமே இருக்கின்றார். அதனால இதையெல்லாம் நாம எப்படி நேராக புரிந்து கொள்ள முடியும்? எப்படி நேராக புரிந்து கொள்ள முடியும்? நமக்கு அனுபவம் கிடையாது. ஆனா மிகப்பெரிய பக்தர்களை பார்க்கும் போது நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப பிரபுபாதர் இங்க பொருளிலே சொல்கின்றார், பக்தர்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது பகவானுக்கும் பக்தருக்கும் இடையில நடக்கக்கூடிய அன்பு பரிமாற்றமாகும் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். நம்ம என்ன பண்ணுவோம்? சாதாரணமா கஷ்டம் வந்தா நேரா கடவுள்கிட்ட போய், கடவுளே என்னுடைய கஷ்டத்தை விலக்கு, எதுக்காக எனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றாய்? உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னை தேடி பார்த்து எல்லா கஷ்டத்தையும் எனக்கே நீ கொடுக்கின்றாய். பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு நிம்மதியாக இருக்கின்றான், எனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டத்துல பாதியை அவனுக்காவது கொடுத்தார் எனக்கு பாதி கஷ்டம் குறையுமே அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட போய் கஷ்டத்தை விலக்குவதற்காக வேண்டிக் கொள்கின்றோம். அப்படியே கடவுள் நம்ம கஷ்டத்தை விலக்கவில்லை அப்படின்னு சொன்னா நம்ம உடனடியாக கடவுளை விமர்சனம் செய்ய தயாராகி விடுகின்றோம். என்ன கடவுள் நீ நல்ல வேலைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு கஷ்டத்தை கூட விளக்க மாட்டேன் என்கின்றார். இதுதான உன்னுடைய வேலை, இதுக்காகத்தான உன்னை கடவுள்னு வைத்திருக்கின்றோம். நேரா எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னுடைய கஷ்டத்தை விலக்கு அப்படி சொன்னா அதை விளக்குறதை விட்டுட்டு வேற என்ன வேலை? பரம புருஷர் ஆகிய நீ பரம புருஷராக எதற்கு இருக்கின்றாய் அப்படின்னு கடவுளை விமர்சனம் செய்கின்றோம். ஆனா இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு? பகவான் பக்தருக்கு தரக்கூடிய தொந்தரவுகள், கஷ்டங்கள், இது பகவானுக்கும் பக்தருக்கும் நடக்கக்கூடிய அன்பு பரிமாற்றம் அப்படின்னு சொல்றார். இது எப்படி அன்பு பரிமாற்றம் ஆகும்? என்னையா அன்பு பரிமாற்றம் இது? இந்த மாதிரிலாம் அன்பு பரிமாற்றம் பண்ற மாதிரி கிருஷ்ணர் இருந்தான்னா அவன் பேசாம வேற எங்கேயாவது போயிடலாம் போட்டுருக்கு அப்படின்னு சில சமயம் நினைக்கலாம். மக்கள்கிட்ட கூட ஒரு நம்பிக்கை இருக்கு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம், அதனால கிருஷ்ணர் எல்லாம் வழிபடக்கூடாது. வீட்டில் புல்லாங்குழல் கிருஷ்ணருடைய படத்தை வச்சிருந்தா எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஊதி தள்ளிடுவாரு, அதனால புல்லாங்குழல் கிருஷ்ணர் வச்சுக்கூடாது. வீட்டில் பகவத்கீதை வச்சிருந்தா பங்காளிகளுக்குள்ள சண்டை வந்துடும், அதனால வீட்டில் பகவத்கீதை வச்சுக்கூடாது. பகவத்கீதை வச்சுக்கலன்னா பங்காளிக்குள்ள சண்டையே வராது. இல்லை புல்லாங்குழல் கிருஷ்ணர் வச்சுக்கலன்னா சொத்து அழிஞ்சு போகாது. தலைமுறையா சொத்தை சேர்க்கிறாங்க, தலைமுறை சொத்தை அழிக்கிறாங்க. இது உலகத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. பக்தர் அல்லாதவர்கள் கழுதைகளைப் போல வேலை செய்து சொத்து சேர்க்கின்றார்கள். அதே மாதிரி பக்தர் அல்லாதவர்களுடைய அவருடைய வாரிசுகள் நாய்களைப் போலவும் ஒட்டகங்களைப் போலவும் பன்றிகளைப் போலவும் வாழ்ந்து அந்த சொத்தை அழிக்கின்றார்கள். பக்தர் அல்லாதவர்களை இந்த 4 விதமான மிருகங்களோடு பாகவதம் ஒப்பிடுகின்றது. இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இது உண்மை. உண்மை. பக்தருக்கு வரக்கூடிய செல்வம், எவ்வளோ செல்வ செழிப்பு, எவ்வளோ பணம், எவ்வளோ கோயில்கள், கோடிக்கணக்கில் பணம். லூதியானா கோயில் கோபாலகிருஷ்ண மகாராஜர் எப்படி கட்டினார் அப்படின்னு கேட்டால், எங்கள் லூதியானாவில் அவருடைய சீடர்கள் ஒரு குடும்பம் இருந்தது, ரொம்ப பெரிய செல்வத்தில் செழிக்கக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்திட்ட சொல்லிட்டார், கோயில் கட்டுங்கப்பா அப்படின்ட்டு. எங்கேயும் போய் நன்கொடை வாங்குற வேலைலாம் கிடையாது.
பெரிய அரண்மனை போல ஒரு கோயிலை கட்டி விட்டார்கள் ஒரே குடும்பத்திலேருந்து. இப்போ நம்ம திருப்பாலை கோயில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அற்புதமாக கட்டப்பட்டு விட்டு. ஏன்னா நம்முடைய குருமராஜர் சொல்றாரு, ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு. கட கடன்னு பலராம கோயில் பிரபு கட்டி முடிச்சிட்டார். ஆக ஆஹ், இவ்வளோ இவ்வளோ ஆஹ், அதிகாரம், இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், இவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு பக்தர் தன்னுடைய உயிரில் என்ன எழுதுகின்றார்? எனக்கென்று ஒரு நயா பைசா கிடையாது, எனக்கென்று ஒரு நயா பைசா என்னிடம் கிடையாது. அப்போ தன்கிட்ட வரக்கூடிய எல்லா செல்வத்தையும் பகவானுடைய செல்வமாகவே பார்க்கின்றார். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். தன் கூட வரக்கூடிய எல்லா செல்வத்தையும் பகவானுடைய செல்வமாகவே பார்க்கின்றார். இங்க மாயாப்பூர்ல இருந்தப்போ ஆஹ், கோபாலகிருஷ்ண மகாராஜ் அவருடைய ரூம்ல தவறி விழுந்துட்டாரு. அப்போ நாங்கெல்லாம் அவங்களுடைய சேவர்கள்ட்ட சொன்னோம், நீங்க ஏன் அவரை தனியா விட்டுறீங்க? எப்பவுமே ஒரு 10 15 சேவர்கள் அவர் கூட இருக்க வேண்டியதானே, இருந்து அவரை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியதானே, ஏன் தனியா விட்டுறீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொல்றாங்க, மகாராஜுக்கு அவர் கூட நிறைய பேர் இருந்தா அவர் ஒத்துக்க மாட்டாரு, அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க எல்லாரும் இருந்து கொண்டு பிரபுபாதருடைய செல்வத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள், என்னை பார்த்துக்கொள்ள இத்தனை பேர் அவசியம் கிடையாது, யாராவது ஒருத்தர் இருந்தா போறோம் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக இருப்பாரு. அஹ், தேவையில்லாம எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன சொன்னோம், அவர் சொல்றது சொல்லிட்டு இருப்பாரு, நீங்க பாட்டு சரி செய்யுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இல்ல மகாராஜாட்ட அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு. ஆக ஆஹ், கஷ்டத்தை கொடுக்குறார் பகவான் தூய பக்தர்களுக்கு. ஆனா அந்த கஷ்டத்தை அவங்க கொடுக்கும்போது பகவானுக்கும் பக்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த அன்பின் ஆழம் வெளிப்படுகின்றது. அந்த மாதிரி வெளிப்படும் போது அது நமக்கு பெரிய பாடமாக இருக்கின்றது. சிவராம சுவாமி மகாராஜர், நம்முடைய குருமராஜர் திரு ஜெயப்தாக சுவாமி மகாராஜரை மருத்துவமனையில் அவர் ஐசியூவில் இருக்கும்போது பார்க்க வந்திருந்தாரு. பார்க்க வந்துட்டு அவர் கூட கொஞ்ச நேரம் இருந்தார். அவருக்காக ஒரு கீர்த்தனம் பாடினார். அப்புறம் அவருக்கு ஒரு சைத்தன்யருடைய லீலையை விளக்கினார். விளக்கிட்டு கொஞ்ச நேரம் அவர் கூட இருந்த பிறகு, அதன் பிறகு வெளில வரும்போது அவர் மகாவர பிரபுட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எங்களுடைய குருநாதருடைய சேவைக்காக, அவங்களுடைய குருநாதர் 2 பேருக்கும் குருநாதர் அஹ், பிரபாதர், அவங்க 2 பேரும் ஆன்மீக சகோதரர்கள். நம்முடைய குரு மகாராஜரும் சிவராம சாமி மகாராஜரும் ஆன்மீக சகோதரர்கள். அவர் சொல்றாரு, எங்களுடைய குருநாதருடைய சேவைக்காக தன்னுடைய உயிரை பிடித்து வைத்துக் கொண்டு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து என்னுடைய குருநாதருடைய சேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு இவ்வளோ மன உறுதியோட இருக்கக்கூடிய ஒரு பக்தரை நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு குரு மகாராஜரை பத்தி சொல்லும்போது சொல்லிட்டு போறாரு. அப்போ பக்தர்களுக்கு பகவான் கஷ்டத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பக்தர்களும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டத்தையே பகவான் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக மாற்றி காட்டுகின்றார்கள். எதற்காக அப்படின்னு கேட்டா, நமக்கு புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து பீஷ்மதேவர் தன்னுடைய பிரார்த்தனைகளை வழங்கவிருக்கின்றார். ஆஹ், நம்முடைய பயணமும் தொடரவிருக்கின்றது. இப்போ காலம் கடந்து விட்டது, நேரமாகிவிட்டது. அதனால் இன்னைக்கு இதோட முடித்துக் கொள்வோம். நம்ம இன்னைக்கு பேசிய விஷயங்கள்ல ஏதாவது
கேள்வி, சந்தேகம், இல்ல ஏதாவது திருத்தங்கள் அது இருந்தா சொல்லலாம். மலர் மாதாஜி. हरे कृष्णा प्रभु जी, प्रणाम प्रभु जी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆஹ் 2 நாளா நாங்க கேட்டுட்டு இருந்தோம் பிரபு ஜி. அதாவது ஒரு தூய பக்தரை பத்தி கேட்கறதும் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதும் பகவானை பத்தி கேட்கறதும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு தூய பக்தர் வந்து இன்னொரு தூய பக்தரை பத்தி எங்களுக்கு எல்லாமே எடுத்து சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க அவருடைய கடைசி நேர உயிர் வந்து நீங்க எல்லாரும் பார்க்கணும்ட்டு. அதை நான் பார்த்துருந்தேன் பிரபுஜி. அதுல எனக்கு தகுதி இல்ல மகராஜ் பத்தி பேசுறதுக்கு. இருந்தாலும் ஒரு 2 3 பாயிண்ட் மட்டும் உங்க பெர்மிஷன் இருந்தா நான் ஷேர் பண்றேன் பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. அதாவது மகாராஜ் வந்து டெல்லியில 19 கோயில் கட்டியிருந்தாருன்னு சொன்னீங்க. அந்த உயில் வாசிக்கும் போது சொன்னாங்க, மகராஜ் வந்து பிரபுபாதரோட புஸ்தகங்கள் எப்படி நம்ம குரு மகாராஜ் சொல்லியிருக்காரோ அது மாதிரி அவரோட புத்தகங்களை வந்து எல்லா பக்தர்களுமே தினமும் படிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த புத்தகங்கள் படிதான் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 3000 3000 சம்திங், எனக்கு அந்த நம்பர்ஸ் தெரியல. அவ்வளோ அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து அவர் வந்து ஜாயின் அக்கௌண்ட்ல தான் வச்சிருக்காரு. அந்த பணத்தை என்ன பண்ணணும், அப்புறம் வந்து அவருக்கு வந்து பிரபுபாதர் கொடுத்த அந்த ரோலெக்ஸ் வாட்ச், தென் அவரோட லேப்டாப்பு, அதையெல்லாம் வந்து அவர் யாராருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவரோட க்ளோத்ஸ், அவரு அவர் யூஸ் பண்ண அந்த க்ளோத்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கணும், பர்டிகுலரா அவர் வச்சிருந்த அந்த விக்கிரகங்கள் நீங்க சொன்ன மாதிரி அவருடைய உடைமைன்னு அவர் நினைச்சது இந்த பணம் இதெல்லாம் வந்து அவர் துச்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. அப்படி மத்தது எல்லாத்தையும் அவர் இதா நினைச்சப்ப கூட அவருடைய விக்கிரகங்களை வந்து டெல்லியில எந்தெந்த கோயில்ல வச்சு வழிபடணும், அப்படி அந்த எல்லா விஷயங்களையுமே அதுல சொல்லியிருந்தாங்க பிரபுஜி. நிறைய விஷயங்கள் ஹிந்தியில சொன்னதுனால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குங்க பிரபுஜி. சொல்லுங்க இப்ப மாதாஜி. நீங்க சொன்னீங்க குரு மகாராஜ் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்வாங்கன்னு நினைச்ச சூழ்நிலையில, ஏன்னா குரு மகாராஜனுடைய உடல்நிலை வந்து இன்னும் அதை விட மோசமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் எப்படி அதை நினைச்சேன்னா பிரபுஜி, 50 ஆண்டுகள் அந்த காட் பிரதர்ஸ் அந்த ஆன்மீக உறவு அந்த பயணம் அப்படிங்கிறது குரு மகாராஜருக்கு கூட அது ஒரு வழியை கொடுத்துருக்கும் இல்லைங்களா பிரபுஜி. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பிரபுஜி? அவருடைய பிரிவு, அவருடைய நம்மளை விட்டு நம்ம பார்வை விட்டு அவர் விலகிட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த பக்தர்கள் அவருடைய சீடர்கள் அவர் இது பண்றது அதை பார்க்கும்போது நமக்கு மனதளவுல ஒரு தூய பக்தரை வந்து பகவானுடைய எப்பயுமே பகவானுடைய நினைவுல இருந்து பக்தரை இழந்துட்டோங்கிறது பார்க்கும்போது, ஒரு பிராக்டிஸ் டிவோட்டியா இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற சாதாரண பக்தர்களுக்கே அது வருத்தத்தையும் வலியும் கொடுக்கும்போது, அப்போ குரு மகாராஜ்க்கு வந்து அது எப்படி பிரயோஜனம் இருக்கும்? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள உறவு, பக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள உறவு, இதையெல்லாம் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியாது. எஸ் பிரபுஜி. இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் தேவையில்லாத முயற்சி. ம். இது உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எஸ் பிரபுஜி. அப்ப பக்தர்களுடைய கருணை, பகவானுடைய கருணை கிடைக்கும் போது அது புரிய வரும். எஸ் பிரபுஜி. அந்த மாதிரி புரிய வரும்போது நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியாது. அதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள அறிவுபூர்வமாக அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இது சாதாரண ஜட அறிவுக்குள்ள ஒரு விஷயம் கிடையாது. ம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் அது அவங்களுக்கு சொந்தமானவை. எஸ் பிரபுஜி. அது அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்தரங்கமான உணர்ச்சிகள். ம். அந்த அந்தரங்கத்துல நாம நுழையணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த அந்தரங்கத்துல நுழையக்கூடிய தகுதி வேண்டும். எஸ் பிரபுஜி. அந்த தகுதி இருக்கிற வரைக்கும் அந்த அந்தரங்கத்துல நம்மளால நுழைய முடியாது. பிரபு
ஹரே கிருஷ்ணா. மேபி சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ பிரபு லிஃப்ட் ஆயிட்டாரு. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம இந்த பதிலை தொடர்ந்து கேட்டுக்கலாம். தொடர முடிச்சலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ராம் ஹரே ஹரே. निरंतर श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय, मताय गुरु प्रेमानंद।